ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புடலங்காய் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ புடலங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இதோட தொலியெல்லாம் நல்லா சீவிட்டு கட் பண்ணி இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புடலங்காய் சில்லி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் சேர்த்தாலும் போதும். எடுத்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம். இப்போது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுது வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். இது சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது புடலங்காய் இருந்தால் இது போல் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.